மணியோசை ஒன்று மகிழ்வோட எங்க நம்மை வந்து அழைக்கின்றதே. இறை பீடம் இன்று மலர் சோடி கொண்டு இறைவரவில் மகிழ்கின்றதே. எழுந்து வாருங்கள் மகிழ்வை பகிர்ந்திடவே, இணைந்து வாருங்கள் அன்பில் நிலைத்திடவே. எழுந்து வாருங்கள் மகிழ்வை பகிர்ந்திடவே, இணைந்து வாருங்கள் அன்பில் நிலைத்திடவே. மணியோசை ஒன்று மகிழ்வோட எங்க நம்மை வந்து அழைக்கின்றதே. இறை பீடம் இன்று மலர் சோடி கொண்டு இறைவரவில் மகிழ்கின்றதே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்றைய நாளில் தாய் திரு அவை புனிதர்கள் மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல் முதன்மை வானதூதர்களின் விழாவினை கொண்டாடுகின்றது. வானதூதர்களாக இருந்து இவர்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து வருகிறார்கள். இறைவனிடம் நமக்காக பரிந்துரைக்கிறார்கள். கடவுளால் படைக்கப்பட்ட இவர்கள் மனிதர்களாகிய நமக்கு பாதுகாவலர்களாக இருந்து, நலமளிக்கிறவர்களாக இருந்து, நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறவர்களாக இருந்து அனுதினமும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். ஆகவே இவருடைய பரிந்துரையை நாடி திருப்பலியில் நாம் இணைந்து மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை ஏற்றுக்கொள்வோம். மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு
உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவே. உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாம் இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, வானதூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் அவர்களின் பணிகளை வியத்தகு முறையில் அமைத்துள்ளீரே. இவ்வாறு அவர்கள் விண்ணகத்தில் உமக்கு என்றும் பணிபுரிவது போல மண்ணகத்தில் எங்கள் வாழ்வை பாதுகாக்க கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பல கோடி பேர் அவர் முன் நிற்கின்றார்கள். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 9 தொடங்கி 10 முடிய மற்றும் 13 தொடங்கி 14 முடிய. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்குழம்புகளாகவும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்புகளாகவும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 138 பல்லவி. ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். முன்னிலையில் உம்மை புகழ்வேன். முன்னிலையில் உம்மை
உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். முன்னிலையில் உம்மை புகழ்வேன். முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தி என் மனதிற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். ஆண்டவரே, தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். முன்னிலையில் உம்மை புகழ்வேன். முன்னிலையில் உம்மை புகழ்வேன். அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரின் படைகளே, அவர் திருவுளப்படி நடக்கும் அவர் தம் பணியாளரே, அவரை போற்றுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி முதல் பிரிவு சொற்றொடர்கள் 47 முதல் 51 முடிய. அக்காலத்தில் நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரயேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீ இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் புனிதர்கள் மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல் முதன்மை வானதூதர்களுடைய விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தடுமாறுகிற நேரங்களில் தாங்கி பிடிப்பவர்களாக ஒரு சில மனிதர்கள் அவ்வப்பொழுது வந்து நமக்கு உதவி புரிகிறார்கள். ஆபத்து விபத்து நேரங்களில் நமக்கு நாம் அறியாத நபர்கள் உதவிகரமாக வந்து அந்த நேரத்தில், இக்கட்டான நேரத்தில் நமக்கு உதவிகரமாக இருக்கிறார்கள். இன்னும் நம்முடைய வாழ்க்கை பல நேரங்களில் சூன்யமாகி போயிருக்கிற வேளைகளில் இதற்கு மேல் என்னால் எதுவும் முடியாது என்கிற ஒரு சூழல் வருகிற பொழுது, இருளான நிலைகள் வருகிற பொழுது நமக்கு ஆறுதலான வார்த்தைகள் வழியாக பல மனிதர்கள் நமக்கு உதவிகரமாக இருக்கிறார்கள். இப்படி வார்த்தைகள் வழியாக, உதவிகள் வழியாக, உடனிருப்புகள் வழியாக நமக்கு உதவிகரமாக இருக்கிற மனிதர்கள் வழியாக செயல்படுபவர்கள் தான் புனிதர்களான மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல், அதாவது முதன்மை வானதூதர்களாக விளங்குபவர்கள் இவர்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இவர்களுடைய உடனிருப்பு எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை பற்றி ஒரு சில நிகழ்வுகள் வழியாக சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மிக்கேல் முதன்மை தூதர் தீமையிலிருந்து நம்மை காப்பாற்றுகிற தூதராக அறியப்படுகிறார். முதன்மை தூதரான கப்ரியேல் நல்ல வார்த்தைகளை சொல்லுகிற ஒரு தூதராக அறியப்படுகிறார். முதன்மை தூதரான ரஃபேல் நலம் தருகிற ஆற்றல் பெற்றவராக இவர் அறியப்படுகிறார். எப்படி தீமையிலிருந்து, இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து, வாளினுடைய இக்கட்டான நிலைகளிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறவராக முதன்மை தூதரான மிக்கேல் நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்றுகிறார். அதே வேளையில் நல்ல வார்த்தைகளை சொல்லி நம்மை தேற்றுகிறவராக, நமக்கு ஆதரவாக, ஆற்றலாக, ஆறுதலாக இருப்பவர் தான் அதிதூதரான புனித கப்ரியேல். நாம் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைகளிலோ அல்லது இல்லங்களிலோ சிரமப்படுகிற வேளைகளில் நமக்கு நலம் தருகிறவராக அறியப்படுகிறவர் தான் புனித முதன்மை தூதர் ரஃபேல் என்பவர். பிரியமானவர்களே, 2005 ஆண்டு நான் கல்லூரி படித்து கொண்டிருந்த பொழுது நான் எதிர்பாராத முறையில் பேருந்தில் நான் ஏற முற்படுகிற பொழுது தவறி கீழே விழுந்து மிகப்பெரிய விபத்தை சந்தித்த பொழுது மிகப்பெரிய காயம் என்பதை மட்டும் நான் அறிந்திருந்தேன். அடுத்து என்ன நடந்தது, யார் வந்தார், யார் எனக்கு உதவி செய்தார், எதுவுமே அறியாத நிலையில் மயக்கமுற்றிருந்தேன். அந்த நேரத்தில் யாரோ ஒருவர், முகவரி தெரியாதவர், நான் அறியாதவர், அவர் என்னை ஒரு ஆட்டோவில் வைத்து கொண்டு போய் திருச்சியில் இருக்கிற KMC மருத்துவமனையில் என்னை சேர்த்திருந்தார். ஒரு சில நிமிடங்களுக்கு மட்டுமே நான் முழித்திருந்து கண் விழித்து பார்த்தேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதன் பிறகு நடந்தது எதுவும் தெரியாது. யார் வந்து எனக்கு உதவி செய்தார், எப்படி நான் மருத்துவமனைக்கு வந்தேன், எனக்கு யாரெல்லாம் முதலுதவி செய்தார்கள் என்பதை எல்லாம் எனக்கு ஒருபோதும் இன்றளவும் நான் நினைத்து பார்க்கிற பொழுது அது அறிய முடியவில்லை. இப்படி முகவரி அறியாத நபர்கள், நான் அறிந்திராத நபர்கள் எனக்கு அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில், ஆபத்தான சூழ்நிலையில் கடவுளை போல வந்து எனக்கு உதவி புரிந்தார்கள் என்பதை மட்டும் என்னால் சொல்ல முடியும் என்றால் அவர்களை போன்றவர்கள் தான் இந்த அதிதூதர்கள். இவர்கள் யார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, இவர்கள் கடவுளுக்கும் மனிதர்களாகிய நமக்கும் இடைப்பட்டவர்கள். நம்முடைய இயல்பையும் கடவுளுடைய இயல்பையும் சுமந்து வருபவர்கள். இவர்கள் கடவுளுக்காக படைக்கப்பட்டவர்கள். கடவுளுடைய திருமுன் நின்று கடவுளை எக்காலமும் போற்றி புகழ்பவர்கள். அதே நேரத்தில் அன்புக்குரியவர்களே, இவர்கள்
நம்முடைய இயல்பை சுமந்து வந்து நமக்காகவும் பரிந்துரைக்கின்றவர்களாக இவர்கள் அறியப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த முதன்மை மாணவர்களுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில், இந்த வேளையில் நமக்கு தரப்படுகிற ஒரே ஒரு செய்தி என்னவென்றால், அன்புக்குரியவர்களே, எல்லாரும் கைவிட்டு போனாலும், நம்முடைய உறவுகள் கைவிட்டு போனாலும், நம்மை பெற்றெடுத்த பெற்றவர்களும் நம்மை கை நெகிழ்ந்து போனாலும், இன்னும் நம்முடைய உடல் பிறப்புகள் யாருன்னு தெரியாது என்று சொல்லி விலகி ஓடி போனாலும், இவர்கள் நம்மோடு உடனிருந்து நமக்கு ஆறுதலை கொடுத்து நல்ல செய்தியை கொடுத்து ஆபத்துக்கள் விபத்துக்களில் இருந்து நம்மை காப்பாற்றி என்னாலும் நமக்கு உதவி புரிபவர்களாக இருப்பவர்கள் தான் இந்த முதன்மை வானதூதர்கள். அன்புக்குரியவர்களே, கத்தோலிக்க திருவையில் இருக்கிற நீங்களும் நானும் கொடுத்து வைத்தவர்கள். நாம் ஒருபோதும் தனித்திருப்பவர்களாக அல்ல, மாறாக கடவுள் இருக்கிறார், கடவுளுடைய அதிதூதர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் பெருமைப்படலாம். அதே வேளையில் இந்த முதன்மை தூதர்கள் மீது நம்பிக்கை கொள்ளலாம். அந்த நம்பிக்கை நம்மை அடுத்த நிலைக்கு இட்டு செல்கிறது. ஆபத்தான நிலையிலிருந்து ஒரு சாதகமான ஒரு நிலைக்கு இட்டு செல்லுகிற ஒரு தூதர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் அது இந்த முதன்மை வானதூதர்களான புனிதர்கள் மிக்கேல், கபிரியேல், ரஃபேல் இவர்களையே சாரும். அன்புக்குரியவர்களே, இன்னுமாக நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே வேளைகளிலே விபத்துக்கள் ஆபத்துக்கள் நிறைந்திருக்கிற வேளைகளில், மனம் குழப்பமிட்டிருக்கிற வேளைகளில் நமக்கு ஆறுதருகிற செய்தி யாராவது ஒரு நபரிடமிருந்து வருகிறது என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, இந்த தூதர்களின் வழியாகத்தான் என்பதை இந்த நாளில் நாம் புரிந்து கொள்வோம், நம்பிக்கை கொள்வோம். ஏன் இவர்களுக்கு முதன்மை வானதூதர்கள் என்று பெயர் வந்தது? வானதூதர்கள் என்றால் யார் என்கிற கேள்வியெல்லாம் நம்மிடமே எழும்பலாம். முதன்மை வானதூதர்கள் என்றால் மிக முக்கியமான பணியை செய்கிறவர்களாக இவர்கள் அறியப்படுகிறார்கள். வானதூதர்கள் என்றால் அவர்கள் கொடுக்கப்பட்ட பணிகளை, முக்கியமான பணிகளை அவர்கள் செய்கிறவர்களாக அறியப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டிலும் சரி, இன்னும் பழைய பாரம்பரியத்திலும் நாம் பார்க்கின்ற பொழுது முதன்மை தூதர்களாக அறியப்படுகிற புனிதர்கள் மிக்கேல், கபிரியேல், ரஃபேல் இவர்களையும் கடந்து இன்னும் ஒரு சில தூதர்கள் அவர்களும் எடுத்து காட்டப்படுகிறார்கள். குறிப்பாக மிக்கேல், கபிரியேல், ரஃபேல், உரியேல், சீத்தியேல், ஜகுதியேல், பரிசியேல் என்கிற இந்த 7 வானதூதர்களும் அறியப்படுகிறார்கள். ஆனால் இவர்கள் மட்டுமே, இந்த மூவர் மட்டுமே முதன்மை வானதூதர்களாக குறிப்பிடப்படுகிறார்கள் திருவை வரலாற்று. ஆக இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மை ஒருபோதும் தனித்து விடுகிறவர் அல்ல, மாறாக இந்த முதன்மை வானதூதர்கள் வழியாக அனுதினமும் நம்மை கண்காணித்து வருகிறார். தீமையிலிருந்து காக்கின்றவராக, நல்ல செய்தியை கொடுத்து ஆறுதல் தருகிற செய்தியை கொடுத்து நமக்கு ஆறுதல் வழங்குகிறவர்களாக, இன்னும் நோயப்பட்டு இருக்கிற வேளைகளில் நலம் தருகிற செய்தியை கொடுத்து குணமளிக்கின்ற பணியை செய்கின்றவர்களாக இந்த திருத்தூதர், குறிப்பாக இந்த முதன்மை தூதர்கள், முதன்மை வானதூதர்கள் அறியப்படுகிறார்கள். ஆகவே இந்த நாளில் நாம் புரிந்து கொள்வோம், நம்பிக்கை கொள்வோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மை ஒருபோதும் தனித்து விடுவது கிடையாது. நாம் ஒருபோதும் கடவுளுடைய அன்பிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள் அல்ல, மாறாக கடவுளுடைய தூதர்களாக இருக்கிற முதன்மை தூதர்கள், முதன்மை வானதூதர்கள் மிக்கேல், கபிரியேல், ரஃபேல் இவர்களுடைய துணையும் உடனிருப்பும், இவருடைய ஆறுதலும், இவருடைய நலமளிக்கும் ஆற்றலும் நம்மை சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறது, நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்தி வருகிறது என்பதை இந்த நாளில் நாம் நம்முடைய மனதுக்குள்ளாக ஏற்றுக்கொள்வோம், நம்பிக்கையோடு இருப்போம். இந்த நம்பிக்கை கடவுளின் வழி, கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும், அனுதினமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு மணி நேரமும் நம்மை காத்து வருகிறார். குறிப்பாக இந்த முதன்மை வானதூதர்கள் வழியாக நம்மை காத்து வருகின்றார் என்பதை முழுமையாய் அறிந்து தெரிந்து நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையை நடைபோட இந்த நாளிலே நாம் இறைஞ்சுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார். முதன்மை வானதூதர்கள் நமக்கு துணையாக இருப்பார்கள், வழிகாட்டுவார்கள், உறுதுணையாக இருப்பார்கள்.
தந்ததெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீர் தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீர் தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? உள்ளதெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளமெல்லாம் அள்ளி வந்தேன் போதுமா? நீ தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? நீர் தந்ததெல்லாம் தருவதுதான் நியாயமா? பிரியமானவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான தெய்வீக உன்னதமான திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் முத கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். வானதுதர்களின் பணியால் மாண்புக்குரிய உமது திருமண் கொண்டு வரப்பட்ட இக்காணிக்கை உமக்கு ஏற்புடையதாகவும் எங்கள் மீட்புக்கு பயனுள்ளதாகவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய முதன்மை வானதுதர்கள் வழியாக உமது புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகின்றது. ஏனெனில் படைப்புகளாகிய வானதுதர்கள் பெறுகின்ற புகழ் எல்லாம் உமது மாண்பையும் ஆட்சியையும் மேம்படுத்த உம்மிடமே வந்து சேருகின்றது. அவர்கள் பல்வேறு அணிகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறந்து விளங்குவதால் நீர் அளவு கடந்த மாண்புடையவர் எனவும் அனைத்துக்கும் மேலானவர் எனவும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக காட்டுகின்றீர். அவர் வழியாகவே வானதுதரின் பெருந்திரள் உமது மாண்பை கொண்டாடுகின்றது. அவர்களோடு நாங்களும் மக்களித்து உமை தொழுது வணங்கி ஒரே குரலாய் புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளா ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் ஓமத இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், ஓமத உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூறுகிறோம். வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பளிக்கிற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுத்து மகிழுகின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை அதை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூறுகிறலும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருளினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் ஒரு நாள் உயிர்த்து எழுவோம் என்ற திருநோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தாயே தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிவினையால் பயிற்சி பெற்றிருக்கிற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுள்ள விரலமை மன்றாடுகின்றோம். உமது பேர் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் என்னிடம் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் அருளும் அமைதியை அன்போடு அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். முதன்மை வானதூதர் வழியாக நம்மை அனுதினமும் பாதுகாத்து நலம் தருகிற செய்திகளை சொல்லி நம்முடைய உடல் உள்ள நோய்களை போக்க வந்திருக்கிற அன்பு தெய்வம் இவர்தான். இவர் தருகின்ற அன்பின் விருந்திற்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுள திரு ரத்தம் நம்மை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். நன்றியுடன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் அன்பின் இறைவா, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் இந்த உணவின் ஆற்றலால் வலிமை பெற்ற நாங்கள் உம் வானதூதர்களின் உண்மையான பாதுகாப்பால் மீட்பின் பாதையில் துணிவுடன் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல தந்தையும் தாயுமான இறைவன், தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் நிறைவாய் ஆசிர்வதித்து வழிநடத்திடுவாராக. ஆமென். சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடங்குகின்றது. இறைவனுக்கு நன்றி. வான் சேனைக்கு அதிபதி புனிதரமே கேளதி தூதரே, வல்லமை மிகுந்த காவலரே, எளியோர் வந்தோம் உமை நாடி. வான் சேனைக்கு அதிபதி புனிதரமே கேளதி தூதரே, வல்லமை மிகுந்த காவலரே, எளியோர் வந்தோம் உமை நாடி. எளியோர் வந்தோம் உமை நாடி. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.